நீங்க கடல்ல குளிக்கணும்னு ஆசைப்படுறவங்களா இல்ல கடல்ல குளிக்கிறவங்களா? அப்போ இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு ஆபத்தான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். கடல்ல குளிக்கும்போது பாருங்க இப்படி இடம் உருவாகுதா பாருங்களா. என்னன்னா சமமான இடத்துல இருந்து நீங்க குளிக்கும்போது கடல் வந்து சில இடத்துல சமமா இருக்கும், சில இடத்துல மேடு பள்ளமா இருக்கும். இப்ப நான் இருக்கிற இடம் பள்ளம், இந்த பக்கம் மேடு, இந்த பக்கம் மேடு. அப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் இருந்து தண்ணி வரும். இந்த மாதிரி இடத்துல குளிக்கும் போது இங்க இருந்து தண்ணி வரும், இங்க இருந்து தண்ணி வரும். போகும்போது பாருங்க ரெண்டும் சேர்ந்து போகும் பாருங்க. அதிகப்படியாக இந்த இடத்துல போகும், அங்கெல்லாம் இங்க பாருங்க அதிகப்படியாக இந்த இடத்துல போகும். தெரியுதா? இங்க ரெண்டு பக்கம் இங்க பாருங்க ரெண்டு பக்கம் தண்ணி வரும், வந்து சேர்ந்து ஒரு இடத்துல வரும் பாருங்க. இது வந்து இந்த போகுதா, இதுல மாட்டினா நம்ம உள்ள ஈஸியா கொண்டு போயிடும். அதனால சமமான இடத்துல குளிச்சா பிரச்சனை இல்லை, அதிகம் ஆபத்து இருக்காது. அதே மாதிரி மேடு பள்ளமான இடத்துல குளிக்கும் போது ரெண்டு பக்கம் அலை வந்து ஒரு இடத்துல ஒண்ணு சேர்ந்து திரும்ப கடலுக்கு போகும். அதை மாட்டினால சுழட்டி உள்ள கொண்டு போயிடும். இதுதான் அந்த ஒரு ஆபத்தான கடல் குளியல். இது கடல்ல குளிக்கிறவங்க கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க, பார்த்துட்டு குளிங்க. இந்த மாதிரி கடல்ல குளிக்கும் போது சில நேரம் கடல் அலைகள் சின்னதா இருக்கும், சிறுசா இருக்கும். ஆனா சில நேரம் கடல் வந்து ரொம்ப பெரிய பெரிய அலைகளா வரும். சொல்ல போனா அந்த காற்று அதிகமா வீசு பாத்தீங்களா. இப்ப ஆனி ஆடி மாசம், தமிழ்ல ஆனி ஆடி மாசம் வந்து கடல் ஆக்ரோஷமா இருக்குன்னு சொல்லுவாங்க. கடல் பாத்தீங்கன்னா இருக்கிற இடத்த விட சாதா இருக்கிற இடத்துல ரொம்ப மேலே ஏறி வந்துடும் கடல். இப்ப கரைக்கு பக்கத்துல வந்துடும், அவ்வளவு தூரம் ஆனி ஆடி மாசங்கள் இருக்கும். இப்ப அந்த நேரம் எல்லாம் இந்த மாதிரி அலைகள் வந்து ரெண்டு சேரும் ஒரு இடத்துல அதிகமான வெள்ள நீர்ப்போக்கு இருக்கும், கண்டிப்பா உள்ள இழுத்து கொண்டு போயிடும். அப்ப நிறைய இடத்துல குளிக்கிறது அலோடே பண்ண மாட்டாங்க. நிறைய சுற்றுலா தலங்கள் எல்லாம் அலோடு கிடையாது. இப்ப குறிப்பா நம்ம ராஜாகுமல இருக்கு பாத்தீங்களா, ராஜா பொலிமுகன இடம் இருக்கு, நிறைய பேர் தெரியும். அங்க எல்லாம் அந்த ஆனி ஆடி மாசம் கடல் அதிகமா சீட்டு இருக்குல்ல, அங்கெல்லாம் அந்த டைம் அலோடு கிடையாது. அதனால அந்த சீற்றம் அதிகமான இடத்துல வந்து இதே மாதிரி அலைகள் பெருசா வரும். அப்போ நீச்சல் தெரிஞ்சா கூட இழுத்து ஈஸியா உள்ள கொண்டு போயிடும். இப்ப நான் காட்டுனது பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்குது, அலைகள் சின்னதா இருக்குதுனால அது உங்களுக்கு பெருசா தெரியல. அந்த அந்த இதோட கடலோட அந்த ஆபத்து தெரியல. அலைகள் பெருசா இருக்கும்போது இப்ப நான் இந்த என்ன இழுத்து உள்ள கொண்டு போயிடும், அவ்வளவு ஆபத்தா இருக்கும்.